2021 சட்டமன்ற தேர்தலில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற முன்னாள் அமைச்சர் தங்கமணி எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். இபிஎஸ்சி நம்பிக்கைக்கு உரியவராக திகழும் தங்கமணி அதிமுகவிலிருந்து விலக இருப்பதாகவும் அவர் திமுகவில் இணைய இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் பரவியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட தங்கமணி, நான் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுகவிலிருந்து எனக்கு அழைப்பு என்றும் செய்தி போட்டிருப்பது பார்த்து மிகவும் வருத்தம் அடைந்தேன். நான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொண்டையில் சிறு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த செய்தி என்னை இன்னும் ரணமாக்கி உள்ளது. மேலும் நான் கடந்து வந்த அரசியல் பயணத்தில் எம்ஜிஆர், அம்மா மற்றும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என மூவரும் என் இதயத்தில் என்றும் நீங்காத இடம் பிடித்துள்ளார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீது எனது உறவினர் என்பதையும் தாண்டி எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உயிரை விட மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உள்ளவன். ஆகையால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதை இந்த இயக்கத்தின் உயிர் மூச்சாக இருக்கிறேன் என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை அதிமுக இயக்கம்தான். என்னுடைய உயிர் மூச்சு நின்றதற்கு பிறகு எனது உடலில் அதிமுக கொடி போர்த்திதான் இருக்கும். எனது அரசியல் எதிரிகளின் தவறான தகவல் தற்போது அவர்கள் செய்தியாக வெளியிட்டுள்ளார்கள். இதை முழுமையாக மறுக்கிறேன் என்று அவர் விளக்கம் கொடுத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, சென்னையில் ராயபுரம், திருவிக நகர் பகுதிகளில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கும் முடிவை மாநகராட்சி எடுத்திருக்கிறது. இதன் காரணமாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் மற்றும் ஊதியம் பாதிக்கப்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. எனவே ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சிக்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனையடுத்து போராட்டக்காரர்களோடு அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் பல கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் சென்னையில் முக்கிய இடமாக மாநகராட்சிக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்படக்கூடாது என தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் போராட்டக்காரர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற உத்தரவிட்டது. இதனையடுத்து நேற்று இரவு 100க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைத்தார்கள். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வணக்கம் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, ரிப்பன் மாளிகை வாசலில் நள்ளிரவில் அடக்குமுறையை ஏவி கொரோனாவின் போது கூட நம் குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்களில் சிறை வைத்துள்ளனர் உங்கள் ஏவல்துறை. மேலும் யார் அவர்கள்? சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா, இல்லையா ஏழை எளிய மக்கள் அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்திருப்பவர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா? அவர்களோடு டீ, காஃபி அருந்தியது போல போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டீர்கள். அப்போது மட்டும் இனித்தது. இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கும் போது கசக்கிறதா? எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருந்தபோது எழுதிய கடிதங்களில் எந்த வழக்கு இருந்தாலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று நாடகம் ஆடினீரே, நினைவில் இருக்கிறதா உங்களுக்கு? நள்ளிரவில் அடாவடித்தனமாக வலுக்கட்டாயமாக நம் அரசுக்கும் மக்களுக்கும் பணிபுரியும் நலிவடைந்த தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதே இல்லை. தூய்மை பணியாளர்கள் 8க்கும் மேற்பட்ட இடத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் இந்த அடாவடி நடவடிக்கைகளால் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கவும் வலியுறுத்துகிறேன். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை, வலியை, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குகிறது. அவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். சொல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரமாக இல்லை. இன்னும் 8 மாதங்கள் தான் அதற்கு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சென்னையில் ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை அள்ளும் பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் அறவழியில் கடந்த 12 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினரை கொண்டு நள்ளிரவில் கைது செய்து தமிழக அரசு அப்புறப்படுத்தி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உரிமை கேட்டு போராடுபவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது, மன்னிக்க முடியாத ஒன்றும் கூட. தமிழக அரசு நினைத்திருந்தால் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு முதல் நாளிலேயே தீர்வு கண்டிருக்க முடியும். சென்னை மாநகரில் குப்பை அகற்றும் பணியை மாநகராட்சியை மேற்கொள்ள வேண்டும், தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கை.
இதை நிறைவேற்றுவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இன்னும் கேட்டால், குப்பை அகற்றும் தனியார் நிறுவனத்திற்கு தரும் தொகையில் தூய்மை பணியாளர்களை இன்னும் சிறப்பாக செய்ய முடிவதுடன் அவர்களுக்கு கூடுதல் ஊதியமும் வழங்க முடியும். ஆனால் அதை செய்ய அவருக்கு மனமே கிடையாது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 12ஆம் நாளாக நீடித்த நிலையில் போராட்ட குழுவினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைத்து பேசியிருக்க வேண்டும். அவ்வாறு பேசியிருந்தால் இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைத்திருக்க கூடும். ஆனால் முதலமைச்சருக்கோ திரைப்படங்களை பார்ப்பதற்கே பொழுதுகள் போதவில்லை. ஒருவேளை சமூக நீதியில் சிறந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசுவது தனக்கு தகுதி குறைவு என்று நினைத்து விட்டாரோ என்னவோ. ஒன்று மட்டும் உறுதி, ஏழை எளிய மக்களின் தூய்மை பணியாளர்களை அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு அகற்றுவது வீரம் அல்ல, கோழைத்தனம். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் வீரமாகும். அதை செய்யாமல் அடக்குமுறையை ஏவி அவர்களை அகற்றி திமுக அரசை தமிழ்நாட்டு மக்கள் அகற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எக்ஸ் தளத்தில் சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் தங்களை நிரந்தரப்படுத்த கோரி கடந்த 13 நாட்களாக அறவழியில் போராடி வந்தார்கள். அவர்களது கோரிக்கை நியாயமானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் போராட்ட களத்திற்கு சென்று ஆதரவு கொடுத்தார். இடதுசாரி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சரை சந்தித்து தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினார். இந்த சூழலில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் போராடும் மக்களை நள்ளிரவில் கைது செய்துள்ளது காவல்துறை. போராட்டத்தை ஆதரித்த பல சமூக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக வழக்கறிஞர் நிலவுமொழி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் தோழர் வளர்மதி போன்றோர் கைது செய்யப்பட்டு இரவு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் கைது செய்கிறீர்கள் என கேள்வி கேட்ட தோழர்கள் இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். காவல்துறையின் இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்கு உரியது. ஜனநாயக ரீதியாக போராடிய மக்களையும் ஆதரவாளர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். நீதிமன்ற உத்தரவே ஜனநாயகத்திற்கு எதிரானதாகும். நீதிமன்றமும் காவல்துறையும் இணைந்து நடத்தும் மக்கள் விரோத போக்கு கவலைக்குரியதாக உள்ளது. தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்யப்பட்டோரை விடுதலை செய்வதோடு போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.